அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுக்கிறாரு. அது எங்களுக்கு அன்பேரலான ஃபயர் பவர் இருக்கு, அன்லிமிட்டெட் அம்யூனிஷன் இருக்கு, அல்லெல்லாம் குறையாத குண்டுகள் எங்களுக்கு. எதிரி எங்களுக்கு இணையே இல்லை. அதனால எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அதனாலதான் அவங்க இத்தனை வருஷமா 47 வருஷமா பாத்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா மக்களை, இன்னசென்ட் பீப்புள உலகம் ஃபுல்லா. அதனால நான் 47வது அதிபரா பாத்தீங்கன்னா அவங்கள கொண்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு ஹானர் பாத்தீங்களா அப்படிங்களா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதிகமான பவர் இருக்கு, அதிகமான குண்டு இருக்கு, நிறைய டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தீவிரவாதிகள், இவரு நல்லவர், அதனால தீவிரவாதிகள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால பெருமையா பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு, எல்லாம் செஞ்சுக்கிறாரு. எப்படிங்க? அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்ப வித்ட்ரா பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போதைக்கு இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ற மாதிரியான எந்த ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா இது ஒரு ஏர்லி அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் டைம் இருக்கு, அதனால பொறுமையா செய்யலாம் அப்படிங்கிறனால அவர் தப்பு யோசிக்கிறார் போல தெரியுது. ஆனா இருக்கக்கூடிய சூழல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க ஓபன் பண்ணி ஆகணும், அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அன்பேரலல், அதாவது எதிரி நிகரே இல்லைன்றீங்க, ஆனா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதானே அந்த பிராந்தியம் இருக்கு. எண்ணெய் போக்குவரத்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கு, கேஸ் போக்குவரத்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ யூஎஸோட நேவி கிட்ட பாத்தீங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிட்ட யூஎஸோட நேவி சொல்லிக்கிறாங்க, ஏங்க அவர் சொல்றாருன்னு எடுத்துக்காதீங்க, மிலிட்டரி எஸ்கார்ட்ல இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கொடுக்கறதுக்கு முடியாதுங்க, பாசிபிள் கிடையாதுங்க அப்படிங்கிற மேற்கு மீடியாக்களே யூஎஸோட ராணுவம் சொன்னதான் சொல்லிக்கிறாங்க. அப்ப எப்படி அமெரிக்கா பேரலா இல்லையா, ஈரானுக்கு நிகரா அமெரிக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இங்க பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கது. எப்படியோ அது இது போல ஒரு டாமினன்ஸ் ஈரான் கிட்ட இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு ரஷ்யா உதவுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரியான ஒரு கேள்விகள் வந்தது இல்லையா. இது போல தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரிசைஸ்டா அடிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தராங்க, அது பண்றாங்க. இது நாட்டோவோட பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யூஎஸ்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்களா மேத்யூ வித்டேக்கர் அவர்கள். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இல்லைங்க எவிடன்ஸ்லாம் இல்லை, ரஷ்யா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், அது போல எதுவும் இல்லை, இப்போதைக்கு எந்த உதவிகளும் செய்யற மாதிரி இல்லை அப்படிங்கிறது போல. ரஷ்யாவை கேட்டாலும் அவங்க எங்கிட்ட எதுவும் கேட்கலீங்க, அவங்களே சஃபிஷியண்டா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது கூட ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸே எடுக்க முடியலையே, இவங்க கிட்ட எப்படி நிகர் இல்லாத இணை இல்லாத அப்படிங்கிறது போல பேசுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் பலருக்குள்ள இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் ஒரு சைட் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னா பாம்பர் ரக விமானங்கள் ஈரான் முழுவதும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பல பகுதிகளில் குறைஞ்சது 15-20 வெடிசத்தங்களாவது கேட்டிருக்கலாம். அதுவும் சென்ட்ரல் தெஹரான் பகுதியெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். அமெரிக்காவோட இணைஞ்ச இஸ்ரேலும் பண்ண தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, குண்டுகளை போட்டு ஹெவியான குண்டுகள் போட்டிருக்காங்க, அதிகப்படியான குண்டுகள். இது வரைக்கும் தாக்குதல் பண்ணிக்கிறீங்களே, இது போல தாக்குதல் பண்றீங்களே, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற போல ஒரு அனாலிசிஸ் கொடுக்கணுமா இல்லையா. ஸோ இதுக்கும் மேற்கு மீடியாக்கள் ஓடோடி வந்திருக்காங்க. ஈரானோட 60% லான்ச்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு அப்படிங்கிறது போல. 60% ராக்கெட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனாலும் இஸ்ரேல் பகுதிகளில் காலி பகுதி திரும்ப பண்ண ஹிஸ்புல்லா ஈரான் இணைஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க 2 பேர் டாக் டீம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காலி பகுதியில் அடிச்சதுனால இஸ்ரேல்ல அதிகப்படியான இழப்புகள் 60ன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப 80 பார்த்தா உயர்ந்திருக்கு. இஸ்ரேலோட ஜர்சீர் பகுதியில் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆயிருந்திருக்கு மிசைல். இதனால அந்த ஷார்ப்னஸ் பல நபர்களை காயம் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சிவிலியன்ஸ் அதிகப்படியா பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. 60% போயிடுச்சுனாங்க. இங்க இஸ்ரேல்ல மட்டும் கிடையாது, துபாயோட இன்டர்நேஷனல் பினான்சியல் சென்டர் DIFC மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு, மிக முக்கியமான நபர்கள் இருந்திருக்காங்க, அதெல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செக்டார் சோர்சஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி பேங்கிங் செக்டாரா அடிச்சாங்க ஈரானோட பேங்கிங், அதே போல ஈரான் இப்ப துபாய் UAEயோட பேங்கிங் செக்டாரா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இதுல இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம புரிஞ்சுக்கலாம், சில அனலிஸ்டோட கருத்துகள். அது கூடவே ஒமன்ல யாரோட ட்ரோன்னு தெரியாம ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருந்திருக்கு. இதனால 2 நபர்கள் இறந்திருக்கிறாங்க சொஹார் பகுதிகளில் ப்ராவின்ஸ்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் மிடில் ஈஸ்ட்ல அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் எர்பில் லசான்ஸ் ஆயில் ரிஃபைனரி குர்திஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஈராக் பகுதிகளில் பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. மிக பெரும் அளவில் வெடி விபத்துகள், பல மணி நேரமா தீயணைப்பு வீரர்கள் போராடியும் தீயணைக்க முடியல அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கையை மீறி பாத்தீங்கன்னா நிலைமை போயிட்டு இருக்கு.
இந்த சமயத்துல எல்லாம் கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுல அமெரிக்கால ஈரான் பிரச்சனையை பத்தி பேசும்போது பல அனலிஸ்ட் அப்படிங்கிறதோட கூப்பிட்டு மீடியாக்கள் பேசுவாங்க இல்லையா, அமெரிக்காவோட மேற்கு மீடியாக்கள் மிக முக்கியமான நபர்கள்லாம். ஸோ அப்படி வச்சு பேசும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எப்படி பல வழிகள் சொல்றாங்க, அதே போல இவங்க தரப்புல இருந்து இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பல வழிகள் சொல்றாங்க. அதாவது நாங்க நினைச்சது என்னன்னா 3 சினாரியோ. அதாவது முதல் சினாரியோல நம்ம ஹெவியா டேமேஜ் பண்ணலாம், எந்த அளவுக்கு அந்த ராணுவத்தை சீர்குலைக்க முடியுமோ சீர்குலைச்சோம்னா, டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம்னா அங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம். அது நடக்கல. இல்லைன்னா வெனிசுலா மாதிரி இப்போ அங்க தலைமையை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கிட்ட பேசி பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா இருக்கலாம்னு யோசிச்சோம். இப்ப அதுவும் வழி இல்லை அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு விட்டோம்னா லைக் காசா மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க சஃபர் ஆகட்டும். அதாவது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும், உதவி பண்றோம் நாங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சதுக்கு அப்புறமா சஃபர் ஆகட்டும் மக்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது அதுல அவரு பேசுறாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கோ த்ரூ இட், அவங்க அதுல போவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே என்ன ஏதுங்கிறது பார்த்து முடிவெடுத்து வருவாங்க, அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், அதுலயே ஆட்சி எல்லாம் மாறிடும். அதாவது டீஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம் ஈரான, முழுசும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இப்ப அமெரிக்கா யோசிச்சிருக்கலாங்களா அப்படின்ற கேள்விகள். அது அவர் டிவியில பேசுற அட் த சேம் டைம் பாம்பர் விமானங்கள் அதிகமா தாக்குதல் ஈரான்ல பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஈரான் என்ன கேட்கிறாங்க, ஈரானோட புது சுப்ரீம் லீடர் மோஜ்தபா கமேனி அவர்கள் என்ன கேட்கிறாரு, ரெப்பரேஷன்ஸ் கேட்கிறாரு. எந்த அளவுக்கான அழிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கான ரெப்பரேஷன்ஸ் கேட்கிறாரு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு, பட் அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியல. இதே ஈராக்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து அனாலிசிஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த போர் இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னா ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அமெரிக்கா அப்படின்னா என்ன நடக்கும், இந்த கல்ஃப் பிராந்தியம் பூர்வதும் இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா, என்ன நடக்கும்னா கல்ஃப் எக்கனாமிக்கலி வீக் அடைய ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு உணவு எல்லாமே பிரச்சனையாகவும் சிக்கல்கள் ஏகப்பட்டது இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல என்ன நடக்கும், கல்ஃப் நாடுகளோட மேப்பை மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. யார் சொல்றா, ஈராக் சொல்றா. இது வேணா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பெஹ்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அது ஈரானோட பகுதிங்க, அது ஈரான் எடுத்துக்குவாங்க, ஈரான் அதை வச்சுக்குவாங்க. ஏன்னா அங்க அதிகமா ஷியா தானே இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கமா அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, விருப்பமும் கிடையாது. பெஹ்ரைனுக்கும் சவுதிக்கும் ஒரு பிரிட்ஜ் தான் இருக்குது, அதை அடிச்சுட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியாது. ஈரான் கிட்ட மிசைல்ஸ் இருக்குது, நேரடியா யுத்தத்துக்கும் போக முடியாது. அதனால பெஹ்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஈரான் எடுத்துக்குவாங்க. அடுத்தது குவைத்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம பக்கத்துல தான் இருக்குது, குவைத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு நாடா? அதுல என்ன, அது முதல்ல ஒரு ஸ்டேட்டா இருந்ததா ஃபர்ஸ்ட்? இல்ல. அது மட்டும் இல்லாம எமிரேட்டிஸ், யுஏஇ அது எங்க இருந்து வந்து அங்கேயே ஒமனே எடுத்துக்குவாங்க. ஆமா, ஒமன் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ எடுத்து வச்சுக்குவாங்க, அவங்க வச்சுக்குவாங்க. இவங்க பெஹ்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வச்சுக்குவாங்க, குவைத்தை நம்ம வச்சுக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு கத்தர் கொடுத்தாங்க, அவங்க அதை வச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஒரு நாடா? குவைத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இல்லை, கத்தர் ஒரு ஸ்டேட்டே இல்லைங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நீங்க அது குறிப்பா நீங்க எடுத்து பாருங்களேன். அந்த யுஏஇலாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களாமா. அங்க இருக்கக்கூடிய எமிரேட்டிஸ், யுஏஇயோட அந்த பூர்வ குடிகள் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா இருக்கிற ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறாங்களா. அது ஒமன் வச்சுக்குவாங்க. கத்தரை வந்து பாத்தீங்கன்னா சவுதி கொடுத்துடலாம், குவைத்தை நம்ம வச்சுக்கலாம், பெஹ்ரைனை ஈரானுக்கு கொடுத்துடலாம், நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு ஈராக் தரப்புல இருந்து பண்ண ஒரு அனாலிசிஸ். அதே மாதிரி எப்படி அமெரிக்கால டிவியில உட்காந்து பேசுறாங்களோ அதே போல ஈராக்ல டிவியில வச்சு பேசிக்கலாம். இது வேணா ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார், ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன ஏற்புடையிற மாதிரி இருக்கு. இது எத்தனை பேத்துக்கு இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அது எதுக்கு குட்டி குட்டி நாடுகள், அந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கிற இடத்துல தான் வந்து அமெரிக்கா கமாண்ட் சென்டர் பேஸ், அவங்களோட மிலிட்டரி பேக்ட் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுல 4th சினாரியோவா அமெரிக்கா ஒரு விஷயம் யோசிக்கணும். அமெரிக்கா கம்ப்ளீட் டாமினன்ஸை இழந்து அவங்களோட ராணுவம் ஃபுல்லா மிடில் ஈஸ்ட் விட்டு போகும்போது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் பிரிக்கப்படும். இங்க மிடில் ஈஸ்ட் நாடுகள் அதை எடுத்துக்குவாங்க. இந்த குட்டி குட்டியா பிரிஞ்சது, இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பிரியக்கூடிய நாடுகள், இந்த ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரானோட யுத்தம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து பண்ண மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிற ஈராக் தரப்புன்னு சொல்றாங்க. இது நடக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் முழுவதும் அரபுலக நாடுகள் இருக்காங்க அப்படின்னா இங்க யார் அடுத்த ஆளுமை செலுத்துவா,
ஒருவேளை சீனா வந்துருவாங்களா? இல்ல ரஷ்யா வந்துருவாங்களா? அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க போய் இன்னொருத்தவங்க வந்துருவாங்களா? இல்ல இவங்களே ஹோல்ட் எடுத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இஸ்ரேல் அணு ஆயுதம் இருக்கு. முழுசும் இஸ்ரேல் போகுமா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அமெரிக்காவுக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு இருக்கும். ஸோ ஈரான் அப்படிங்கிறது இங்க சூப்பர் பவரா மாறுவாங்க. ஸோ சவுதி பெருசாகும். விரிவடைவாங்க. அட் த சேம் டைம் ஈராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைவாங்க. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாவே மாறுமா? அப்படிங்கிற கேள்விகள். ஸோ அப்ப குருதின மக்கள்லாம் எப்படி சிரியால வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சாங்களோ, அதே போல இங்க ஈராக்லயும் ஒருங்கிணைஞ்சிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட் அமைதியா இருக்குமா? அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈராக் சொல்றது நடக்குதா? இல்ல அமெரிக்கா சொல்றது நடக்குதா? இல்ல வேற விதமான சினாரியோ நடக்குதான்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இங்க இது போல பரபரப்புகள் போயிட்டு இருக்கும்போது, "டேய் நானும் ரவுடி தான். என்னைய வண்டியில ஏத்திக்கங்க" அப்படிங்கிற போல பாகிஸ்தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு பல பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 30 மில்லியன் மக்களுக்கு மேல ஷியா மக்கள் இருக்காங்க. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா கைய வச்சாங்கன்னா அங்க முழுசு முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஏதுவா ஒரு வேலை பாகிஸ்தான் செய்யணும்னா இப்ப போய் ஈரான் மேல கைய வைங்கப்பா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. வச்சாங்க அப்படின்னா ஏன்னா சவுதிக்கு எகெயின்ஸ்டா மிரட்டிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இதுல இவங்களும் ஆப்கானிஸ்தானும் பேசி வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது டேய் நான் சும்மா இருந்தேன்னா சவுதி என்னைய கூப்பிட்டு ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. அதனால நான் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிறது போல இவங்களே யோசிச்சு போய் அடிக்கிறாங்களா? இங்க ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. வந்து உதவுங்க அப்படிங்கிற பாகிஸ்தான் கேட்கறதுக்காக செய்றாங்களா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்களே அடி அடின்னு அடிக்கிறாங்க பாகிஸ்தான. இருந்தாலும் இப்ப திருப்பி வண்டி இருக்குதுன்றனால எடுத்துட்டு கொண்டு போய் குண்டுகள போட்டு வந்துக்கிறாங்க. காபூல் பகுதி, இங்க ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பல ப்ராவின்ஸ் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இப்ப காபூல்ல இருக்கக்கூடிய போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. 4 மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல, கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாகிஸ்தானோட ஏர் ஸ்ட்ரைக்னால அப்படிங்கிறது போல. சோ இதுக்கான பதிலடிகள் இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து மிரட்டி இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தரப்பு. இந்த பிராந்தியத்துல எல்லா பகுதிகளும் பிரச்சனையா இருக்கு. இது எப்படி எல்லாமே ரீஜன் இந்த அமெரிக்காவோட பிரசன்ஸ் போகுது அப்படின்னா பாகிஸ்தான் வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரீஜன்லயும் திருப்பி வந்து ரீடர் ஆக ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நான் ஆப்கானிஸ்தானுக்கு அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு நம்மளோடையும். இந்த இடத்துலயும் வந்து பார்டர்லாம் ரீட் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி முடிவெடுக்க போறாங்க? என்ன மாதிரி இங்க செயல்பட போகுது? எப்படி அமெரிக்கா அவங்களோட பவர தக்க வச்சுக்க போறாங்களா? இல்ல ஓட போறாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.